ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு நம்ம வணங்குகின்ற அந்த இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 5 தீட்டுகள் மட்டும் ஆகவே ஆகாது. இந்த தீட்டுகள் எல்லாம் உங்களிடம் இருந்தால் கட்டாயம் நீங்கள் உங்களை சரி பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளோ தான் பூஜை முறைகள் செய்தாலும் சரி, உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டாலும் சரி, எதுவுமே உங்களுக்கு பயனில்லாமல் போவதற்கு இந்த 5 தீட்டுகள் காரணமாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தீட்டு அப்படின்னாலே நம்ம சொல்லக்கூடியது, இப்போ இறந்தவர்கள் வீட்டுக்கு செல்லிட்டு வரோம், அது ஒரு தீட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா, மாதம் மாதம் வருகின்ற அந்த மாதவிடாய் காலங்களை நம்ம தீட்டுன்னு சொல்கிறோம். அதே போல் கணவன் மனைவி அந்த தாம்பத்திய உறவு கொள்வது, இதையும் நம்ம தீட்டுன்னு சொல்கிறோம். அதே போல் ஒருத்தங்களுக்கு புதிதாக குழந்தை பிறந்திருந்தாலுமே அதையுமே தீட்டுன்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க சொல்கின்ற எதுவுமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு ஆகாது, இது தீட்டு அப்படிங்கிறது கிடையாது. இதற்கு பின்னாடி உண்மையான ஒரு காரணம் இருக்குது. இதை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு, இது தீட்டு கிடையாது, இது வேறு காரணம். அப்போ உண்மையான அந்த 5 தீட்டுகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்ல வர்ற கருத்து என்னென்னு புரியும். உங்களுக்கும் அதற்கப்புறம் இதுதான் உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மாதம் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மாதவிடாய் காலங்களை நம்ம தீட்டு என்று சொல்லி கோயிலுக்கு போகக்கூடாது, எந்த பூஜை முறைகளையும் கையாளக்கூடாது, இப்படின்னு நிறைய கண்டிஷன் போட்டு வச்சுருப்பாங்க. இது எதற்காக பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு ஆகாது அப்படிங்கிறது கிடையாது. இதற்கு பின்னாடி வேறு ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான ரீசன். அதை தவிர்த்து கடவுளுக்கு ஆகாது, கடவுளுக்கு இவங்களை பிடிக்காது, இந்த 3 நாட்கள் அப்படின்லாம் கிடையாது. மாதத்தில் பார்த்தீங்கன்னா 27 நாட்களும் தவறாமல் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு, இந்த 3 நாட்கள் மட்டும் அவர்களை அவ்வாறு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் வேறு. பெண்களினுடைய அந்த மாதவிடாய் காலங்களை பார்த்திங்கன்னா அவர்களை தெய்வ வழிபாடுகளிலிருந்து தள்ளிய வைப்பார்கள். ஆனால் உண்மையாக அதனை ஆராய்ந்து பார்த்தால் மாதவிடாய் நேரங்களில் பார்த்திங்கன்னா பெண்களுடைய உடலில் அதிகப்படியான அந்த உஷ்ணமானது, வெப்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். இதே இந்த அதிக உஷ்ண நிலையில் அவங்க ஆலயங்களுக்குமே வரும்பொழுது பார்த்திங்கன்னா, அந்த கருவறையில் உள்ள இறைவனை அவங்க தரிசிக்கும் பொழுது அந்த கருவறையிலையும் பார்த்திங்கன்னா வெப்பமானது இருக்கும். அதுவும் சேர்ந்து அவர்களை தாக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான அந்த உதிரப்போக்கு அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புள்ளது. அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா பெண்களை மாதவிடாய் காலங்களில் கோவிலிலிருந்து விலக்கி வைத்தார்கள். அது தீட்டிற்காக கிடையாது. மென்மேலும் அவர்களுக்கு அந்த வெப்பநிலையானது உயர்ந்து அந்த உதிரப்போக்கானது அதிகப்படியாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். உடனே பார்த்தீங்கன்னா அது தீட்டிற்காக இறைவனுக்கு இந்த 3 நாட்கள் இது பண்ணக்கூடாது இப்படின்னு கிடையாது. அவர்களுடைய அந்த உடல் நலத்திற்காகத்தான் சொன்னது. அதை காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக பேசி நிறைய விதங்களில் பெண்களை இழிவுபடுத்துவது அப்படிங்கிறது ஒரு தவறான செயல்தான். அது இயற்கையாக வருகின்ற ஒன்று. இதற்கு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கும் தீட்டிற்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. அவர்களுடைய அந்த வெப்பநிலை அதிகரித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பூஜை முறைகளிலிருந்து தள்ளி வைத்தார்கள். அதே போன்று தான் இன்னொரு பழக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடுகளில் புதிதாக குழந்தை பிறந்தாலும் அந்த வீட்டார்கள் யாருமே கோவிலுக்கு வரக்கூடாது, புரோகிதர்கள் வைத்து தீட்டு கழித்த பின்னரே கோவிலுக்கு செல்ல வேண்டும், அதுவரையில் வெளியாட்கள் கூட அவர்களது வீட்டுகளுக்கு சென்று வந்தால் அந்த தீட்டை உடனடியாக கழிக்க வேண்டும், இதையும் தீட்டு என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று தான் கூறுகிறார்கள். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை எப்படி தீட்டாகும்? அதனால் பார்த்தீங்கன்னா இதுவுமே தீட்டு கிடையாது. இவர்களாக காலப்போக்கில் நம்மளாக ஒவ்வொன்றும் மனிதர்களாகவே சொல்லுகிறது தான். மனிதனுடைய அந்த எண்ணமே ஒரு தீட்டு தான். அடுத்து இப்போ ஆண் பெண் இருவருமே பார்த்தீங்கன்னா அந்த தாம்பத்திய உறவு கொள்வது, ஆண் பெண் இருபாலருமே கலப்பது போன்றது, அந்த விஷயங்களையுமே தீட்டு என்று கூறுகிறார்கள். அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் குளித்து விட்டு அந்த பூஜை முறைகளில் இந்த மற்ற விஷயங்களை தொடுவதை செய்யலாம். வீடுகளில் இருக்கும் பொழுது வேலைகளை செய்ய வேண்டும் என்றால் அந்த தாம்பத்திய முறையில் ஈடுபட்டதுக்கப்புறம் குளித்துட்டு மற்ற வேலைகளை செய்யலாம், அதில் தவறு கிடையாது. இந்த முறையும் காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒன்று தான். ஆனால் உண்மையிலேயுமே மனிதர்களாகிய நாம் அனைவருமே உருவாவது இது போன்ற ஒரு கலப்பிலே தான். அதனால் மனிதர் உருவாக காரணமாக இருக்கும் இந்த முறையுமே தீட்டு அப்படின்னு அழைப்பது ரொம்ப ஒரு தவறான விஷயம். அதே போன்று மனிதர் இறந்தும் அவரது உடலை தீட்டு என்று அழைக்கிறார்கள்.
அதுவுமே தீட்டு கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கூறுகின்ற எல்லாமே இயற்கையாக நடக்கின்ற விஷயங்கள். இது எல்லாமே இறைவனுடைய அருள்படி நடப்பது தான். ஒரு உயிர் வருவது, பிறப்பது, இறப்பது எல்லாமே இயற்கையே சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதனால் இதெல்லாம் மனிதர்களாகிய நாமளே பார்த்திங்கன்னா தீட்டுன்னு உருவாக்கி கொண்ட ஒரு போலியான விஷயங்கள். சரி, அப்போ இந்த விஷயங்கள் எதுவுமே தீட்டு இல்லைன்னா எதைத்தான் தீட்டு என்று கூறுகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு பிடிக்காத நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த வழிமுறைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலில் இந்த காமம் என்பது. காமம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஆசை. நாம் ஏதேனும் பொருள் மீது ஆசை வைத்தால் அந்த பொருளின் மீது நினைவாகவே மாறிவிடுகிறோம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு தீட்டு. அடுத்து குரோதம், அப்படி என்றால் கோபம், இது இரண்டாவது. அடுத்து லோபம், அதாவது சுயநலம், இது மூன்றாவது தீட்டு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதம் என்கின்ற கர்வம், இது நான்காவது. இறுதியாக பார்த்தீங்கன்னா மார்சரியம், அதாவது பொறாமை. இவை 5 தான் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு ஆகாது. இந்த 5 தீட்டுகளை தான் நம்ம மாபெரும் தீட்டுகள் என்று கூறுகின்றோம். நம்மளுடைய முன்னோர்கள் கூறியுள்ளனர். நாம் கூறலை, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ தீட்டுன்னு சொல்லுது ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இயற்கையாக நடக்குது அது. அந்த முதல் தீட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, காமம் அப்படிங்கிற அந்த ஆசை. பெண்ணோ அல்லது பொருளோ அதன் மீது அளவு கடந்த அந்த ஆசையை நம்ம வைத்துவிட்டு அதனை அடைந்தே தீர வேண்டுமென்று சதா சர்வகாலமும் எந்த நேரம் பார்த்தாலும் இறைவனை கூட நம்ம நினைக்கக்கூட நேரம் இல்லாமல் மனம் முழுக்க அதையே நினைத்து வாழ்வது காமத்தீட்டு. இது முதல் தீட்டு. இது பார்த்திங்கன்னா இறைவனுக்கு ரொம்ப ஆகாத ஒரு தீட்டு. அதாவது ஒரு விஷயம் நமக்கானது இல்லைன்னு தெரிஞ்சுமே அதை எப்படியாவது எந்த ரூபத்தில் போய் அதற்கென்று பிளான் வேறு போடுவாங்க, எப்படியாவது அதை எடுத்தே தீரணும், அடைஞ்சே தீரணும், இப்படின்னு பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாவம். இதற்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம பல பேர் அடிமையாகி அந்த ஆசையை வளர்த்து கொண்டு அதையே நினைத்து மூழ்கி போயிருக்கும். ஆனால் அது நமக்கானது இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம அதை விலகுவதற்கான அந்த மனதை நம்ம பக்குவப்படுத்த மாட்டோம். அதனால் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயமானது நமக்கு கிடைக்கணும்னா அது நம்மளை சேரும். நம்மளுடைய வேலையை நம்ம பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு வம்படியே அதை இழுத்து பிடிச்சிக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இதனால் நமக்கு துன்பங்கள் தான் ஏற்படும். மற்ற எந்த விஷயங்களையுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ கடவுள்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம நினைக்கிறோம், கடவுளே நமக்கு கொடுக்க மாட்டேக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அது நமக்கானது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மகா தெளிவை ஏற்படுத்தி கொண்டாலே அந்த இடத்துல அந்த ஆசையானது நமக்கு நீங்கிவிடும். அடுத்து இரண்டாவது இந்த தீட்டை பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு அளவு கடந்து போகும் பொழுது தன்னையும் மறந்து அருகில் இருப்பவர்கள் யார் என்று தெரியாமல் கூட பார்த்தீங்கன்னா பல தவறுகளை செய்வதற்கு இந்த தீட்டு உடன் காரணமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபம்தான். கோபத்தை விட கூடியது உலகில் எதுவுமே இல்லை. சுய அறிவை இழந்து நம்மை சுற்றியிருப்பவர்கள் தாய் தந்தையாக இருப்பினுமே கொடூரமாக பேசுவது, உணர்ச்சி வசப்பட்டு வன்மத்தோடு நடந்து கொள்பவர்களுக்கு இறைவனை நினைக்க மாட்டார்கள். இந்த குரோத தீட்டு இறைவனுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆகாதது. அதனால் கோபம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக அவனுடைய அந்த குலமே அழிவதற்கு ரொம்ப ஒரு காரணமாக மாறும். அதனால் இந்த ஒரு இரண்டாவது குரோத தீட்டையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. கோபம் வரும்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று அந்த இடத்துலேருந்து நம்ம விலகி விடணும், இல்லைனா அந்த டாப்பிக்கிலேருந்து நம்ம வேறு டாப்பிக்கு போயிடணும். அந்த பிரச்சனையே நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இன்னும் அது அதிக பிரச்சனையாகத்தான் மாறும். அதனால் அந்த இடத்துலேருந்து பெரும்பாலும் விலகி சென்று விடுவது நல்லது. நமக்கு கோபம் ஏறுத மாதிரி இருக்குது, அதை பற்றி தான் இழுக்கிறாங்கன்னா நாமளே விலகி போகிறது நல்லது. உடனே வாக்குவாதம் செஞ்சு அங்கே நம்ம கோபத்தை காட்டுவதனால அங்கே நமக்கும் அங்கே சுற்றி இருப்பவர்களுக்கு தான் பாதிப்பு. அதனால் இதையுமே நம்ம கட்டுப்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது. அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா சுயநலம். இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை வழிகளிலுமே அதர்மம் செய்தாவது தனது சுயநலம் மட்டுமே கருத்தில் கொண்டு பொருள் ஈட்ட நினைப்பவர்கள் மனம் முழுக்க தன்னலம் இருக்கும்போது இறைநலம் பற்றி சிந்திக்க மாட்டார்கள். இத்தகைய சுயநலமிக்க தீட்டும் இறைவனுக்கு ஆகாது. அதாவது தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு தனக்காகவே எல்லாமே பண்ணிக்கிட்டு வாழணும், மற்றவர்கள் பற்றி சிந்திப்பது கிடையாது. இப்போ ஒரு உயிர் அடிபட்டு கிடந்தாலுமே அதை காப்பாற்றாமல் நம்மிடம் காப்பாற்றுவதற்கான அந்த எல்லா வழிமுறைகளையும் இருந்தாமல் அந்த உயிரை துடிக்க விடுவது, இப்படி பலவாறான விஷயங்கள் பார்த்திங்கன்னா சுயநலத்தில் அடங்கும்.
தன்னலமாக யோசிக்காமல் பிறருடைய அந்த நிலையுமே அறிந்து நம்ம யோசிப்பது தான் மிகவும் சிறப்பு. அதனால் சுயநலத்தோடு வாழ்வதையும் நம்ம தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 4வது தீட்டு, தாம் பெரியவன் என்ற கர்வம் கொண்டு பிறரை துன்புறுத்தியே மகிழ்ச்சி காணுவது. இறைவனை நினைக்கவே இயலாத இத்தகைய மத தீட்டை கொண்டவனும் இறைவனுக்கு ஆகாத தீட்டை உடையவன் தான். இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு நிறங்களில், மொழிகளில், வடிவங்களில் இருந்தாலுமே எல்லோருமே பார்த்திங்கன்னா மனிதர்கள் தான். அவர்களுக்கென்று இப்போ வளர வளர பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கட்சி, அவங்க ஒரு கட்சி, இவங்க ஒரு மதம், அவங்க ஒரு மதம், இவங்கெல்லாம் ஒரு சாமியை கும்பிட்றாங்க இப்படின்னு தங்களுக்குள்ளேயே பிரிவினை ஏற்படுத்தி தான் பெரியவன், இவர்கள் எல்லாம் கீழே உள்ளவங்க இப்படின்னு பார்த்திங்கன்னா பலவாறான விஷயங்களை மனிதன் தன்னுடைய அந்த ஆளுமை திறனை மற்றவர்களிடம் மக்களிடம் காட்டுவதற்காக பார்த்திங்கன்னா இந்த மதங்களை பயன்படுத்துவது மிகப்பெரிய ஒரு தவறு. இது நிறைய வழிகளில் இப்போ உலக நாடுகள்லேயே கொண்டுக்கிட்டு இருக்கு. எல்லோருமே ஒரே மனிதர்கள் அப்படிங்கிற அந்த இதுக்கு போய் ஒவ்வொரு நாட்டினர், ஒவ்வொரு இந்த மதத்தினர் இப்படின்னு நிறைய இது மாறி கொண்டு வருவதனால பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தீட்டாக கருதப்படுகிறது. அதனால் யாருமே பார்த்திங்கன்னா யாருக்கும் பெரியவன் சிறியவன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் எல்லோருமே பார்த்திங்கன்னா சமமானவர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே பழகும்போது தான் இறைவனும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொடுப்பார். பிறர் வாழ்வதை பொறுக்காமல் மனதுக்குள்ளேயே குமுறும் எண்ணத்தை கொண்டவன் பார்த்திங்கன்னா பொறாமை குணத்தோடு நம்ம பார்ப்பது 5வது தீட்டு. மார்சரிய தீட்டை கொண்டிருக்கிறான் எப்போதும் எரிச்சலும் பிறரை பார்த்து புகைவதும் என்றிருப்பவனால் இறைவனை தூய்மையாக நினைக்க முடியாது. ஆக இவனுமே இறைவனை அண்ட முடியாத தீட்டை உடையவன். இந்த தீட்டுகளை கொண்டிருப்பவர்களை தீண்டத்தகாதவனாக இறைவனை ஒதுக்கி விடுவதனால தான் இறைவனை நெருங்க தீட்டில்லாமல் பார்த்து கொள்வது மிகவும் ஒரு அவசியமாக இருக்கின்றது. அதாவது ஒருத்தங்க நல்லா வாழ்ந்தால் பார்த்திங்கன்னா அதை பார்த்து நம்ம பொறாமைக்கும் எண்ணத்தோடு அவர்கள் பார்த்து கொண்டே வயிறெறிவது, இல்லை மற்றவர்களிடம் அவன் எப்படி இருக்கான், தவறான பாதையில் போகிறான்னு கோல் மூட்டி விடுவது, இவ்வாறான செயல்கள் செய்வது பார்த்திங்கன்னா பொறாமை தீட்டில் அடங்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இறைவனுக்கு ஆகாத பிடிக்காத தீட்டுன்னு பார்த்திங்கன்னா இவ்வாறான இந்த 5 குணங்களுடைய மனிதர்கள் தான். அதை தவிர்த்து நம்மளாக உருவாக்கிக்கிட்ட இந்த இயற்கையாக நடக்கின்ற விஷயங்கள் கிடையாது. மனசில் தீட்டை வச்சுட்டு நம்ம வெளியே நடக்கின்ற விஷயங்களை தீட்டுன்னு சொல்லக்கூடாது. நல்ல எண்ணத்தோடு, நல்ல செயல் சிந்தனையோடு, நல்ல பழக்க வழக்கத்தோடு, நல்ல இறையாற்றலோடு நம்ம இறைவனை வணங்கும் பொழுது தான் இறைவனோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்பது. மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசிக்கிட்டு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சுயநலமாக சிந்தித்துக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தோடு செயல்படும் பொழுது என்ன தான் சாமி கும்பிட்டு வழிபாடு செஞ்சு எல்லாம் பண்ணாலுமே இறைவன் அவர்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். ஆடும் வரை அவர்களுடைய ஆட்டத்தை அவங்க இந்த பூமியில் ஆடுவாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இறைவன் அவருடைய ஆட்டத்தை காமிப்பார் அப்படிங்கிறதான். அதனால் இந்த ஒரு தீட்டுகளை மட்டும் தவிர்த்து கொண்டு வாழுங்க. பொய்யாக யாரையும் பார்த்திங்கன்னா மேல் சொன்ன இந்த விஷயங்களை வைத்துக்கிட்டு குறிப்பாக பெண்களை மாதவிடாய் காலத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அவர்களை ஒதுக்கி வைப்பதை தவிர்த்து விடுங்க. உண்மையான ரீசன் பார்த்திங்கன்னா அதுதான். அந்த நேரத்தில் உடல் வெப்பநிலையானது அதிகமாகும் பொழுது உடல் ரொம்ப சோர்வு நிலைக்கு போகும். அதனால தான் அவங்கள அந்த 3 நாட்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்வது. ரொம்ப உடல்நிலையானது உஷ்ணம் ஏற அந்த உதிரப்போக்கு அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால தான் ஆலயங்களுக்கு மற்ற இடங்களுக்கு அவ்வளோவா போகக்கூடாது, வீட்டிலே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்வது. அதனால் இந்த விஷயங்களை முறைப்படி புரிந்து கொண்டு அதன்படி நடத்துக்கோங்க. நம்ம தட்டி கழிக்கிற மாதிரி ரொம்ப இழிவாக நடத்துகிற மாதிரி இந்த செயல்களில் ஈடுபடுவதுதான் மிகப்பெரிய ஒரு பாவமாக தீட்டாக கருதப்படுகிறது. அதனால் இனிமேலும் இந்த விஷயங்களை உணர்ந்து செயல்படுங்க. இதுதான் தீட்டுன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயங்களில் இனிமேல் நம்ம தவறு செய்யாமல் வாழும் பொழுது தான் இறைவனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் எல்லாம் பூஜை முறையை செய்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், கடவுள் நமக்கு எதையுமே கொடுக்க மாட்டாருன்னா இந்த ஒரு 5 தீட்டுகள் உங்களிடம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தீட்டுகள் உங்களிடம் இருந்தாலே தயவு செய்து இதை தவிர்த்து கொண்டு வாழுங்கள். உங்களுக்கு எப்பொழுதுமே அந்த இறைவனின் அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.